ஃபெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் இருளர் இன மக்கள் வசிப்பதற்கு வீடு இன்றி சிதலமடைந்த குடில்களில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஏன் இந்த நிலை? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவன்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட சமுத்திர ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் சுமார் 22 இருளர் இன குடும்பங்கள் வசித்து வந்தன. குழந்தைகள், முதியோர் என ஏராளமானோர் வசித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு நல்லவன்பாளையம் ஏரிக்கரையை ஒட்டி அமைந்துள்ள பகுதியில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. குடும்பத்திற்கு தலா 800 சதுர அடி வீதம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு விரைவில் அந்த இடத்தில் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அரசு சார்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஓராண்டாகியும் வீடுகள் கட்டி கொடுக்காததால் தங்களுக்கு பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் முடிந்த அளவிற்கு ஓலை மற்றும் பேனர்களை கொண்டு சிறிய குடில்கள் அமைத்து இருளர் இன மக்கள் தங்கி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இவர்களுக்கு பேரிடியாய் வந்தது ஃபெஞ்சல் புயல் சின்னம். ஃபெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட மிக கனமழை மற்றும் காட்டாற்று வெள்ளத்தால் இவர்களின் குடில்கள் அமைந்துள்ள பகுதி முழுவதும் வெள்ளக்காடாய் மாறியது. திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடாய் மாறிய நிலையில் இப்பகுதி மக்கள் அனைவரும் சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இவர்களின் குடில்கள் வெள்ளத்தில் மூழ்கியும் காற்றில் அடித்தும் செல்லப்பட்டன. மழை விட்ட பின்னர் மீண்டும் தங்கள் குடில்களுக்கு திரும்பிய போது தங்களின் வீடுகள் மழை வெள்ளத்தில் சிதிலமடைந்து தங்க முடியா நிலைக்கு மாறியிருந்ததைக் கண்டு கண்ணீர் வடித்தனர். மழை பெய்யும் போது சமுதாய நலக்கூடத்தில் தங்கியிருக்கலாம், ஆனால் மழை இல்லாத போது அங்கு தங்குவதற்கு எப்படி முடியும்? எனவே சிதிலமடைந்த தங்கள் குடில்களில் தங்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது இம்மக்களுக்கு. பகலில் கூட இந்த இடத்தில் இருந்து விடலாம், ஆனால் இரவில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு எந்தவித பாதுகாப்பும் இன்றி எப்படி வாழ்வதென்று இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வீடு வாசல் தான் சார் முக்கியமே. பசங்களை படிக்க வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். மழைனாவே எங்களுக்கு கஷ்டம் தான். ஒரு வெயிலா இருந்தாலும் வெளியே படுத்துட்டு கிடக்குறோம். பாம்பா இருந்தாலும் தேலா இருந்தாலும் நாங்க தான் இருளராச்சு. பாம்பையும் பார்த்தாகணும், தேலையும் பார்த்தாகணும், எல்லாத்தையும் நாங்க பார்த்துதான் சமாளிச்சுன்னு இருக்கிறோமே. ஆனா மழையில வெளியே கூட படுக்க முடியல சார், நடமாட முடியல. நைட் ஆச்சுன்னா இங்க இருந்து கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியல சார். ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். நாங்க எங்களுக்கு வீடு முக்கியம் சார். இப்ப இவர்களின் நிலையை அறிந்த அப்பகுதி ஒன்றிய கவுன்சிலர் மண்டி ஏழுமலை மற்றும் ஊராட்சி செயலாளர் சுகுமார் ஆகியோர் நேரில் சென்று இவர்கள் வசித்து வந்த குடில்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து அம்மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தனர். தொடர்ந்து அங்குள்ள 50க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்களை நல்லவன்பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கவும் ஏற்பாடு செய்தனர். மேலும் வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர்களிடம் உறுதியளித்தனர். எங்களால் வீடு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். அமைச்சரும் வீடு கட்டி தரலான்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அவங்க இப்போதைக்கு இங்கே இருக்க முடியாது. அதனால் நாங்கள் பஞ்சாயத்தில் சமுதாய கூடத்தை ஒதுக்கி அவங்களுக்கு நான் ஒரு வாரத்துக்கு கொடுக்குறோம். இந்த ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நாங்கள் பஞ்சாயத்து மூலிமா நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். அதனால் அவங்களுக்கு இந்த ஒரு வாரம் இங்கே இருக்க தேவையில்லை. ஏன்னா மழை காலம் இங்கே ஓட தண்ணி நிறைய போகுது, பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கிறதால இவங்களை நாங்கள் பத்திரமா கொண்டு போய் வச்சுருந்து அவங்களை 4 நாளைக்கு சேஃப்டி பண்ணிட்டு அதுக்கு பிறகு அமைச்சர்கிட்ட சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்லி அரசாங்கத்தின் மூலயமா இவங்களுக்கு வீடு கட்டி தர்றது நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். எது பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி இவங்களுக்கு வீடு கட்டி தர்றது உறுதியாக சொல்கிறோம். இதனால் அப்பகுதி மக்கள் சற்று நிம்மதி அடைந்தாலும் தங்களுக்கென்று பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டி வசிக்கும் அளவிற்கு தங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லையே என புலம்பும் அவர்கள், இந்த இடத்த காமிச்சிட்டு இந்த மழை காலத்துல ஒரு கரண்ட் வசதியில, தண்ணீர் வசதியில ரொம்ப கஷ்டம். மழை வந்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறதால இப்ப போயிட்டு பஞ்சாயத்து தலைவராண்ட போயிட்டு நாங்க கேட்டோம். நாங்க கேட்டதால அங்க பக்கத்துல ஒரு கூடாரம் இருக்கு, ஒரு வாரம் மட்டும் தங்கிக்குங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போதைக்கு தங்கிக்கிறோம் சார். உங்களால முடிஞ்ச உதவி. குடிசல் இல்லை, குடிசல் கட்டிக்கின்னு நாங்கள் குடும்பம் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு வீடு தேவைங்க, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. பட்டா மட்டும் கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கு வீடு தாங்க முக்கியம். எங்கே போய் எங்கே வெறு வெட்டினாலும் பாம்பை பிடிச்சாலும் நண்டு பிடிச்சாலும் நத்தை பிடிச்சாலும் நாங்கள் கும்பில் படக்க முடியலங்க. ஈரம் மழை பெஞ்சா போக முடியல, வர முடியலங்க.
சின்ன சின்ன பசங்களை வச்சுங்க நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோங்க. பட்டா மட்டும் அந்த ஐயா கொடுத்துட்டு போயிட்டாரு. எங்களுக்கு வீடு வாசல் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் பட்டா 22 பட்டா கொடுத்துருக்குறாங்கங்க. பட்டா மட்டும் கொடுத்துட்டீங்க. வீடு தாங்க எங்களுக்கு முக்கியம். எங்கே போனாலும் வீடு தாங்க எங்களுக்கு முக்கியம். மீதி ஒன்றும் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. அரசு சார்பில் தங்கள் இடத்தில் வீடு கட்டித்தரப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கின்றனர். இவர்கள் கேட்பது வசதியான வீட்டை அல்ல, வசிப்பதற்கு ஒரு பாதுகாப்பான வீட்டைதான். எனவே இவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டித்தரப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கார்த்திகேயனுடன் ஷீபா ஜானட்.